மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டு ஷவ்வாலுடைய முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி ரமலான் மாதத்தில் நாம் நல்லமல்களை செய்து நற்கர்மங்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சித்தோமோ, அதே போல இம்மாதத்திலும் இனி வரும் காலங்களிலும் அல்லாஹுவின் அருளை பெற்று அவனுடைய வழியில் நல்ல அமல்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே நாம் அடைந்த இந்த ரமலான் மாதமானது நம்முடைய ஈமானிற்கான மிகப்பெரிய சோதனையாக கருதப்படுகின்றது. அதன் வழியாக நம்முடைய ஈமானிற்கு நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்து கொள்ளலாம் என்பவற்றையும் எடுத்துக்காட்டாக இதன் வழியாக நாம் காண முடியும். உதாரணமாக, ரமலான் நம்மை விட்டு சென்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட முடியவில்லை இல்லையா? போன சனிக்கிழமை, இந்த ஜும்மா நாளைக்கு தான் ஆனா ஒரு வாரம். ஆனாலும் கூட இந்த ஒரு வாரத்திற்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்முள். ரமலானின் இறுதி இரவில் நின்று வணங்கி கொண்டிருந்த நாம் சற்று 2 தினங்களுக்கு அதற்கு பின்னால் நம்முடைய ஈமான் அதே அளவிற்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுகிறது. எனவே இதை வைத்து நாம் நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அடியார்களாக ஆகுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்பதை பார்த்து நம்முடைய சிந்தனை ஓட்டங்களையும் நம்முடைய ஈமானையும் சரி செய்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதியான ஈமானாக, அவனுக்கு பிடித்தமான நல் அடியார்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகிலே எண்ணற்ற விஷயங்களை படைத்து அதில் முதன்மையான படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் இந்த மனிதனுக்கு ஏகுவானதாக ஆக்கி கொடுத்திருக்கின்றான் இல்லையா? மனிதன் எதை வேண்டுமானாலும் இந்த உலகில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம், அவனுக்கு சாதகமானதாக ஆக்கி கொள்ளலாம், அவனுடைய ஆசைகளை அதனை வைத்து தீர்த்து கொள்ளலாம், அவனுடைய தேவைகளை அதனை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் உலகில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு ஏகுவானதாக ஆக்கி கொடுத்து, அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை பார்க்கத்தான். அவனை முழுமையான முறையில் நாம் வணங்குகின்றோமா, அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பார்க்கத்தான். ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிக அத்தியாவசியமானதாக காணப்படக்கூடியது உணவு, உடை, இருப்பிடம் இல்லையா? அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு 3 விஷயங்கள் மிக முக்கியமானவை. இது இல்லாமல் அவனால் வாழ முடியாது. உணவு, உடை, இருப்பிடம். மனிதர்களுக்கு உடையும் இருப்பிடமும் அவசியம் இல்லையா? ஆனால் இதில் 2 இல்லாவிட்டாலும் கூட அவனால் வாழ்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு விஷயம் இல்லாமல் அவனால் வாழ்ந்து கொள்ள முடியாது. அது மனிதன் மட்டுமல்ல, மிருக அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் இது பொருந்தும் இல்லையா? எல்லாவற்றிற்குமே பசி என்பது இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் உணவு இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் அதனுடைய வாழ்நாட்களை சரியான முறையில் கழித்துக் கொள்ள முடியாது. எனவே அப்பேற்பட்ட உணவு என்பது மிக முக்கியமான உன்னதமான இறைவன் இந்த உலகில் இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதனால் அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற விஷயங்களை சிந்திக்க சொல்கின்றான். இதனை சிந்தித்து பாருங்கள், இதனை பாருங்கள்,
இதனை நாம் எப்படி படைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போல குர்ஆனில் சூரத் அபஸ என்கிற ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உணவை பற்றி கூறுகின்றான். மனிதனிடத்திலே ஃபல் யந்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவனுடைய உணவை அவன் பார்த்து கொள்ளட்டும். நதரன்னு சொன்னா பார்க்கிறது. இங்க ரெண்டு விஷயம், ஒன்னு பார்க்கறதுனா சும்மா சாப்பாடை பார்க்கறது இல்ல, அவனுக்கான உணவு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை அவன் சிந்தித்துக் கொள்ளட்டும். அவனை எப்படி அந்த உணவு அடைகிறது என்பதை பற்றி அவன் சிந்தித்துக் கொள்ளட்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனுக்கு சிந்திக்க தூண்டும் விதமாக கூறுகின்றான். ஃபல்யந்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவனுக்கான ரிஸ்க் அவனிடத்தில் எப்படி அடைகிறது என்பதை அவன் சிந்தித்துக் கொள்ளட்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான், அன்னா சபபனல் மாஅ சப்பா, அது எவ்வாறு பெறப்படுகிறது? நாமே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தோம். நாமே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தோம். அன்னா சபபனல் மாஅ சப்பா சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, பிறகு என்ன செய்தோம்? அந்த மழை பொழிந்ததற்கு பின்னால் அந்த பூமியை பிளக்கச் செய்தோம். பூமியை பிளக்கச் செய்தோம். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, பிறகு அதிலிருந்து புற்பூண்டுகளையும் விதைகளையும் செடிகளையும் முளைக்க செய்தோம் என்பதாக. வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து பூமியை பிளக்க செய்து அது பிளந்ததற்கு பின்னால் அதிலிருந்து விதைகளையும் செடிகளையும் கொடிகளையும் பல வகைகளையும் புற்பூண்டுகளையும் நாம் முளைக்க செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அதற்கு பின்னால் அதிலிருந்து என்னென்ன கிடைக்கிறது அல்லாஹ் வரிசையா சொல்றான். வஇனப வகல்பா, அடர்த்தியான நல்ல திராட்சை கொத்துகள் எல்லாம் உங்களுக்கு உணவு இலகுவாக நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம். இனப வகல்பா வஸைத்தூன வநக்லா, ஜைத்தூன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அத்தி மரங்களையும் ஆலிவ் மரங்களையும் உங்களுக்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றோம். வநக்லா, பேரித்தம் தோட்டங்களை உங்களுக்கு நாம் இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றோம். வஸைத்தூன வநக்லா வஹதாயிக குல்பா, அடர்ந்த தோட்டங்களை உங்களுக்கு இலகுவாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் சொல்லிட்டு இது மூலியமா என்ன சொல்றான் அல்லாஹ்? மதாஅல் லகும் வலி அன்ஆமிக்கும், நீங்களும் உங்களை சார்ந்த கால்நடைகளும் இதனை கொண்டு பயனடையும் விதமாக நாம் இவ்வாறு செய்தோம் என்பதாக கூறுகின்றான். அப்ப நாம் உண்ணக்கூடிய உணவை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ராசஸ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அழகாக எடுத்து கூறுகின்றான். ஆம், அப்படியானால் நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது மிக முக்கியம், மிக அத்தியாவசியம். அல்லாஹ்வின் மிகப்பெரிய நிஅமத், அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடை. அது எந்தெந்த வழிகளெல்லாம் சென்று நமக்கு இலகுவாக வந்தடைகிறது என்பதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு முறை நாம் உணவு உட்கொள்ளும் பொழுதும் நாம் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய ஆயத்துகள் இந்த உணவை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிந்திக்க சொல்கின்றான். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், வகஅய்யி மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கால்நடையும் அதனுடைய உணவை அது சுமந்து செல்வதில்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கால்நடையும் அதனுடைய சாப்பாடு அதை தூக்கிட்டு போறதில்லை. நம்ம தான் என்ன செய்யறோம்? எங்க போனாலும் கட்டு சோறு கட்டு சாதம் கொண்டு பேக் பண்ணி பார்சல் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு போறோம் என்று சொன்னால் வழியில் பசித்தால் நாம் என்ன செய்வது என்ற ஒரு பதற்றத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? உணவுகளை தயார் செய்து கொண்டு நாம் செல்கின்றோம், இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறான், வகஅய்யி மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, எந்த ஒரு உயிரினமும் அதற்கான உணவை அது சேகரித்துக் கொண்டு சுமந்து செல்வதில்லை. மாறாக அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும், அல்லாஹ் தான் அவைகள் அனைத்திற்கும் உணவு அளிக்கின்றான், உங்களுக்கும் உணவளிக்கின்றான் என்பதாக கூறுகின்றான். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய நிஅமத் நாம் உண்ணுகின்ற உணவு. அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்திற்கும் அதற்கான உணவுக்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்ளாமல் இல்லை. அல்லாஹ் எடுத்துக்கொள்ளாமல் இல்லை. அவனுடைய படைப்புக்கு உணவளிக்க வேண்டியது அவனுடைய கடமை, இல்லையா? அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்ளாமல் இல்லை. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா, மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான், அவைகள் எங்கு பிறக்கின்றனர்,
எங்கு மடிகின்றன என்பவற்றை அல்லாஹ் தான் பார்க்கின்றான், அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக கூறிவிட்டு குல்லுன் ஃபி கிதாபின் முபீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இவை அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று அறியப்படுகின்ற புத்தகத்தில் இவைகள் அனைத்தும் பதிவாகி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். உதாரணமாக நாம் நம் கண் முன்னே பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது இல்லையா? உதாரணமாக கடல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடலில் இருக்கக்கூடிய அது ஒரு தனி உலகம். அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் காண முடியாது. மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மிக பெரிய அளவில் தோற்றமளிக்கக்கூடிய, எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு தென்படாத அமீபா போன்ற உயிரினங்களிலிருந்து மிகப்பெரிய உயிரினங்களாக கருதப்படக்கூடிய திமிங்கலம், நீல திமிங்கலம் என்று சொல்வார்கள். உதாரணமாக ப்ளூ வேல் என்று சொல்லுவாங்க. அதாவது அது எங்க இருக்குன்னு சொன்னா கடலுடைய கிட்டத்தட்ட மிகவும் ஆழமான பகுதிகளில் அது காட்சியளிக்கும். அது என்ன செய்யாது, சாதாரணமாக மேல வராது. இருக்கக்கூடிய உயிரினங்களிலே, கடல்வாழ் உயிரினங்களிலே அவைதான் மிக பெரியது என்று கூறுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அது அதனுடைய சராசரி உணவின் அளவு என்னன்னு சொன்னா 3600 கிலோ எடை அது உட்கொள்ளக்கூடிய உணவின் அளவு. நம்ம எங்க போறது? நாம் உண்ணக்கூடிய உணவோ குறைவு. கண்ணுக்கு தெரியாத புற்பூச்சிகள், அதற்கான உறவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் வழங்குகின்றான். எண்ணிலடங்கா உருவத்தில் மிகப்பெரியதாக தோன்றக்கூடிய, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் அவைகளுடைய வயிறை நிரப்பக்கூடிய சக்தியை, அவற்றை வயிறை நிரப்பக்கூடிய அளவிற்கான ரிஸ்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் வழங்குகின்றான். இப்ப உதாரணமா நம்ம ஒரு யானை வளர்க்கிறோம், அந்த யானைக்குடைய பசியை நம்மளால் தீர்த்திட முடியுமா? சாதாரணமா நம்ம வாழக்கூடிய காலங்களில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிரினம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 கிலோ, 120 150 கிலோ அளவுக்கு அது உணவு உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சாம்பல் நிற திமிங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு வருடத்திற்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் அளவு 1.5 லட்சம் கிலோ எடையுள்ள உணவு என்கிறார்கள் சயின்டிபிக். அப்ப இவற்றை அனைத்தையும் அல்லாஹ் அவைகளுக்கு ஏதுவானதாக ஆகிய தொடுத்திருக்கின்றான்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு மட்டும் உணவளிக்கவில்லை, இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவை வயிறு நிரம்பும் அளவிற்கு அதற்கான உணவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்பேற்பட்ட மிகப்பெரிய ரிஸ்க் ரஸாக் என்பதை நாம் உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற உணவிற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் அதை உதாசனப்படுத்துகின்றோம், எந்த அளவிற்கு நாம் வீண் விரயம் செய்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கைகளில் இலகுவாக கிடைக்கக்கூடிய உணவுக்கு பின்னால் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களின் மிகப்பெரிய முயற்சி இருக்கின்றது இல்லையா? எத்தனையோ விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களுடைய நேரத்தை விரயம் செய்து நமக்காக இந்த உணவை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதைத்தான் சிந்திக்க சொல்கின்றான். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உங்களிடத்தில் எவ்வாறு வந்து அடைகிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக. எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதாவது ஒரு ஆயத்துல இவ்வாறாக சொல்றான், வஹுவல்லதி அன்ஷா ஜன்னாத்தின் மஅரூஷாத் வ கைர மஅரூஷாத். அதாவது எந்த அளவிற்கு டீடைலா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் விளைய வைக்க முடியுமா? நாம் ஒரு விஷயத்தை விருப்பப்படுகின்றோம், இது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம், அதற்கு தகுந்தாற் போல நாம் அதை விளைச்சலுக்கு கொண்டு வர முடியுமா? அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் செய்ய இயலாது இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு டீடைலா சொல்றான் அப்படின்னா, வஹுவல்லதி அன்ஷா ஜன்னாத்தின் மஅரூஷாத்தி வ கைர மஅரூஷாத், பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகள். உதாரணமா இந்த பெரிய பெரிய பழங்கள், பெரிய பெரிய காய்கள்லாம் எதுல இருக்கும்? இந்த பந்தல்கள்ல கொடி கட்டி அதுலதான் வந்து அதை விளைச்சல் செய்வாங்க இல்லையா? இந்த பாவக்காய் போன்ற, சுரக்காய் போன்ற, இது போன்ற பூசணிக்காய் போன்ற வஸ்துக்கள் எல்லாம் என்ன, பந்தல் அது கொடி கட்டி அது மேலதான் அது வரும். அது அந்த செடி படர்ந்துகிட்டே போகும், அதிலிருந்து பூ பூக்கும், அந்த பூ காயாகும், காய் கனியாகும் இல்லையா? அதே போல பந்தல்களில் தொடர விடப்படாத பூமியில் இயற்கையாக செடி கொடிகள் போன்ற வஸ்துக்களையும் அதிலிருந்து அடர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய பல வகையான திராட்சை தோட்ட, ஜன்னாத்தி மஅரூஷாத் வ கைர மஅரூஷாத் வ நக்ல வ ஸர்அ முக்தலிஃபன் உக்லுஹ், முக்தலிஃபன் உக்லுஹ், அதாவது நீங்கள் புசிப்பதில் வித்தியாசம் இருக்கக்கூடிய அளவிற்கு, சுவையில் வித்தியாசம் அளிக்கக்கூடிய அளவிற்கான உணவுகளையும் நாம் உங்களுக்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றோம் என்பதாக சொன்னோம். வ ஸைத்தூன் வ ரும்மான் முத்தஷாபிஹன் கைர முத்தஷாபி, அதாவது பார்ப்பதற்கு ஒரு சில வஸ்துக்கள் ஒரே போல காட்சி அளிக்கும், ஆனால் சுவையில் வித்தியாசம் இருக்கும்.
ஒரு சில வஸ்துக்கள் ஒரே கேட்டகரியில இருக்கும், ஆனா இது பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும், அது பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும். உதாரணமாக பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டால் அதில் எண்ணற்ற வகைகள், ஆப்பிளை எடுத்துக்கொண்டால் அதில் எண்ணற்ற வகைகள், தக்காளி எடுத்துக்கோ, இந்த நாட்டிற்கென்று இந்த பழத்தின் தன்மை வேறு விதமாக இருக்கும், வேற நாட்டில் முளைக்கக்கூடிய காய்கறிகளின் தன்மை வேறு விதமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை தான் கூறுகின்றான், முக்தலிஃபன் உக்குலுஹு, நீங்கள் உண்ணுவதில் வித்தியாசம் இருக்கும். முத்தஷாபிஹன் கைர முத்தஷாபி, பார்ப்பதற்கும் ஒரே போல இருக்கும், ஒரு சில காய்கறிகளும் பழங்களும் பார்ப்பதற்கு வெவ்வேறாகவும் காட்சியளிக்கும். இப்பேற்பட்ட பலவிதமான வஸ்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு இலகுவாக ஆக்கி தந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியது என்ன? அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனை வீண் விரயம் செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம இடத்தில் எதிர்பார்க்கின்றான். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆயத்துல சொன்னா, குலூ மின் ஸமரிஹி இதா அஸ்மர, இவை எல்லாம் கூறிவிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அதற்கான அறுவடை டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, குலூ மின் ஸமரிஹி இதா அஸ்மர, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு எது பயனளிக்குமோ அவற்றை மட்டுமே நீங்கள் புசியுங்கள். இதா அஸ்மர வஆது ஹக்கஹு, அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, அதற்கான அறுவடை டைம் வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க அதுல இருந்து ஒரு விளைச்சல் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீங்க அதை கல்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்னால் அதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தையும் கொடுக்க வேண்டிய வஸ்துக்களை நீங்கள் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் உங்களுடையதை நீங்கள் உட்கொடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அந்த அறுவடை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அதில் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கானதை நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கானதை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றான். ஆனால் ஒருபோதும் என்ன செய்யாதீர்கள், வலா துஸ்ரிஃபு, இவற்றை எல்லாம் கூறிவிட்டு, உங்களுக்கு செடி கொடியில இருந்து மலரக்கூடியதை கொடுத்தோம், கொடிகள்ல இருந்து வளரக்கூடியதை கொடுத்தோம். நாம் ஒரு சில நேரங்களில் சிந்தித்து பார்ப்பதுண்டு, செடி சின்னதா இருக்கும், ஆனால் அதிலிருந்து வெளியாகக்கூடிய பழங்களின் காய்களின் உருவத்தை வடிவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய மரமாக காட்சி அளிக்கும். ஒரு சில நேரங்கள்ல அதிலிருந்து வெளியேறக்கூடிய பழங்களின் அளவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அல்லாஹ் அதுலயும் ஒரு லாஜிக் வச்சிருக்கான். ஒரு மனிதர் என்ன செஞ்சாராம், ஒரு மரத்துக்கு அடியில, பெரிய ஆலமரத்துக்கு அடியில போய் படுத்தார். ஆலமரத்துக்கு அடியில படுத்ததுக்கு அப்புறம் அவர் சிந்திச்சார், அல்லாஹ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அல்லாஹ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவ்வளவு பெரிய மரத்தை படிச்சு இதுல இவ்வளவு கொண்டு சின்ன சின்னதா பூக்கக்கூடிய ஒரு காய்களையும் பூக்களையும் வச்சிருக்கானே, இதுல எவ்வளவு பெரிய பழம் பூக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன செஞ்சாரு, தூங்கிறார். தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அதிலிருந்து 2 காய் என்ன செஞ்சிச்சு, விழுந்து அவர் தலையிலே விழுந்துச்சு. விழுந்ததற்கு பின்னால் முழித்து பார்த்தார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் அருமை அவருக்கு தெரிந்தது. ஒருவேளை நாம் எண்ணியதை போலவே இவ்வளவு பெரிய மரத்திற்கு தகுந்தார போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய பழங்களையும் காய்களையும் இதில் பூக்க வைத்துட்டு இருக்கிறான்னு சொன்னா, அவர் தலையில விழுந்து என்ன இருக்கும், மௌத்தா போயிருப்பார். அப்ப எதை எப்படி படைக்க வேண்டும், எதை எவ்வாறு உண்டாக்க வேண்டும் என்கிற நாலேஜ் நம்மளை தாண்டியும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? எனவே இதிலிருந்து நாம் பெற வேண்டிய அத்தாட்சிகள், இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனைகள், அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி எல்லாம் கூறிவிட்டு என்ன செய்கின்றான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒருபோதும் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருபோதும் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக கூறுகின்றான். இன்னும் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யுஹிப்புத் தவ்வாபின் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரின், அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான்னு சொன்னான். அல்லாஹ் ஒரு சில இடங்கள்ல எப்படி சொல்லலாம், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், நிறைய இடங்கள் என்ன சொல்றான், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றார். இன்னொரு ஆயத்தில் எந்த அளவுக்கு சொன்னா, வஃபில் அர்லி கித்உம் முத்தஜாவிராத், அதாவது பூமியில் ஒரு சில பகுதிகளை நாம் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னன்னு சொன்னா, ஒரு சில வஸ்துக்கள் ஒரு சில பூமியின் நிலப்பரப்பில் மட்டும்தான் அவைகள் பூக்கும் காய்க்கும், எல்லாமே எல்லா இடத்துலயும் காய்க்காது பூக்காதுல. பேரிச்சம்பழத்தை நம்ம இங்க மலேசியால அறுவடை செய்ய முடியாது. பேரித்தம்பழம் அறுவடை செய்வதற்கென்று ஒரு சில நிலங்கள் இருக்கிறது, திராட்சை கொத்துக்கள் அறுவடை செய்வதற்கென்று ஒரு நிலங்கள் இருக்கிறது. ஆப்பிள் வேணும்னா நீங்க காஷ்மீர் போய் தான் ஆகணும், தக்காளி வேணும்னு சொன்னா நீங்க இந்தியா போய் தான் ஆகணும். இப்படி அதனுடைய நிலப்பரப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு தகுந்தார் போல ஏதுவாக ஆக்கி தந்திருக்கின்றான். அதே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுறான், வஃபில் அர்லி கித்உம் முத்தஜாவிராத், அல்லாஹ் ஒரு சில பகுதிகளை இணைத்து வைத்து, வ ஜன்னாத்தின் மின் அஅனாப், அதிலிருந்து திராட்சை தோட்டங்களையும், வஸர்உம் நஹீல்,
அதிலிருந்து பேரித்தம் தோட்டாங்க, பேரித்தம் அதாவது பேரித்தம் பழத்தை வந்து எப்படி வெளியேற்றான்னு சொன்னா சின்வான் ஒயிறு சின்வான், அதாவது ஒரு சில பேரித்த மலங்கள் எல்லாம் கிளைகளாக காட்சியளிக்கும், ஒரு சில பேரித்தங்கள் கிளைகள் இல்லாமல் காட்சியளிக்கும். இவை அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு எல்லாத்தையும் வணங்கிட்டு அதற்கான அதுல இருந்து யோசிக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இவ்வாறாக கூறுகின்றான். யுஸ்கா பிமாஇ வாஹித், என்னதான் வித்தியாசமான காய்கறிகளை நாம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரே தண்ணீரை கொண்டு தான் அதற்கு புகட்டுகிறீர்கள் இல்லையா? இது எல்லாத்துக்கும் என்ன தண்ணி? பேரிச்சம்பழத்துக்கு தனியா டிஸ்டல் வாட்டர், அல்லது வந்து ஆப்பிள் மரத்துக்கு தனியா பியூரிஃபைடு வாட்டர், ஆர்ஓ வாட்டர் அப்படி நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல. வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை, அந்த தண்ணீரின் தன்மை எப்படி இருந்தாலும் அது பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் ஒரே தண்ணீர். ஆனால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வஸ்துக்களின் சுவையோ நிறமோ வடிவங்களோ அவற்றின் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃபரண்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இததான் கூறுகின்றான், யுஸ்கா பிமாஇ வாஹித் வ நுஃபல்லிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்குல், மேலும் நீங்கள் உண்ணுவவற்றில் ஒரு சில வஸ்துக்களை காட்டியும் சிறப்பானதாக சுவையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக கூறுகின்றான். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யாகிலூன், எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை ஆராய்ச்சி செய்கின்றார்களோ, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இதில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நிறைவு செய்கின்றார். எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் உணவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் அந்த உணவை எவ்வாறு கையாளுகின்றோம், நாம் அந்த உணவை எப்படி உட்கொள்கின்றோம், நம்முடைய வீடுகளில் அதனை எப்படி பயன்படுத்துகின்றோம், அதற்கான மரியாதையை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உதாரணமா, அதாவது WHO அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இல்லையா? இவங்க தான் உலக அளவுல என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன மக்கள் தொகை இருக்கு, எவ்வளவு, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க தான் எடுப்பாங்க. அது கூட சேர்ந்து ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ், எல்லா கூட்டமைப்பும் சேர்ந்து இவர்கள் ஒரு ரிப்போர்ட் தராங்க. அதாவது 2024 2025க்கான ரிப்போர்ட். அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ல, அதாவது உலக சுகாதார அமைப்பு இவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல மொத்தம் 195 நாடுகள் இருக்குது, 195 கண்ட்ரிஸ் இருக்கு. இதில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கை சுமார் 800 கோடி. எவ்வளவு? 800 கோடி, 800 crores மக்கள் தொகை இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களின் எண்ணிக்கை. அவற்றில் ஒரு நாளைக்கு சராசரியாக, அதாவது பசியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், போதுமான உணவு இல்லாதவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 673 மில்லியன், கிட்டத்தட்ட 67 கோடி மக்கள் ஒரு நாளைக்கு போதுமான உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில சராசரியா 8-9% மக்கள் அவர்களுக்கான உணவு அவர்களுக்கு அன்றாட வாழ்வில் கிடைப்பதில்லை என்று கூறுகின்றார்கள். அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, 11 பேருக்கு ஒரு நபர் பசியால் பாதிக்கப்படுகின்றார். 11 பேருக்கு ஒரு நபர் பசியால் பாதிக்கப்படுகின்றார். மேலும் சரியான உணவு இல்லாமல், ஒரு சில பேருக்கு உணவு இருக்கும், நாமெல்லாம் இப்ப 3 வேளை சாப்பிடுறோம், அல்லது எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுறோம், எப்ப எதை சாப்பிடணும்னு விருப்பப்படுறோமோ அப்ப அதை சாப்பிடுறோம் இல்லையா? ஆனால் உணவு சரியான முறையில் கிடைக்காதவர்கள், உணவு சரியான பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை சுமார் 2.8 பில்லியன் மக்கள். அதாவது கிட்டத்தட்ட 230-280 கோடி மக்கள் அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவு இல்லாமல், பாதுகாப்பான உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு அறிக்கையை நமக்கு தருகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 42% மக்கள் சரியான ஆரோக்கியமான உணவு இல்லாம ஒரு நாளைக்கு கஷ்டப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை. இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, ஒண்ணு விலையேற்றம். நிறைய கண்ட்ரீஸ்ல இப்ப நமக்கு இல்ல காசு இருந்தா கூட என்னது, இப்ப உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்டா போர் நடந்துட்டு இருக்கு. போர் எங்கேயோ நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது சென்றடைகிறது. சாப்பாடு இருக்கு, ஆனா சமைச்சு சாப்பிடுறதுக்கு எரிவாயு இல்ல. சாப்பாடு இருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வாகனம் இல்ல. இது போன்ற சூழ்நிலை, அல்லது வறுமையின் கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், அல்லது சரியான சமநிலையற்ற உணவு, அதாவது அவங்க இருக்கக்கூடிய வசதி, அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன இருக்கும்,
சரியான சாப்பாடு இருக்காது. அங்க என்ன இருக்குமோ அதை தான் நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 42% மக்கள் உலக மக்கள் தொகையிலிருந்து கணக்கெடுக்கும் பொழுது. அதே போல இதில் கிட்டத்தட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை என்னன்னு சொன்னா 148 மில்லியன் குழந்தைகள் ஒரு நாளைக்கு பசியால் பாதிக்கப்படுகிறது என்கிற ஒரு ரிப்போர்ட்டை தராங்க. ஒரு நாளைக்கு 148 மில்லியன் மக்கள். இதன் விளைவாக அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, அவருடைய மூளை சிந்தனை ஓட்டம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை நமக்கு தருகின்றார்கள். அதே போல அதாவது இதெல்லாம் உணவு கிடைக்காம கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை. உணவை வீணாக்கக்கூடிய விஷயத்தை ரிப்போர்ட் தராங்க நமக்கு. என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1 பில்லியன் ஃபுட் பெர் டே, ஒரு நாளைக்கு உணவு வேஸ்ட் ஆகக்கூடிய அளவோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னா 1 பில்லியன் மக்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு வீணாக்கப்படுகிறது. எதன் வழியாக? வீடுகளின் வழியாக, கடைகளின் வழியாக, ஹோட்டல்களின் வழியாக, அல்லது கல்யாண கச்சேரிகளின் வழியாக, பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். அதன் வழியாக வீணாகக்கூடிய உணவுகளின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு சுமார் 1 பில்லியன். இதுல இவங்க ஒரு ஆண்டுக்கு வீணாகக்கூடிய உணவுகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னா $1 trillion மதிப்புள்ள உணவு வீணாக்கப்படுகிறது என்கிற ரிப்போர்ட்டை தருகின்றார்கள். $1 trillion, அதாவது கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னா 94 லட்சம் கோடி மதிப்புள்ள உணவுகள் ஒரு வருடத்திற்கு வீணாக்கப்படுகிறது. இது எதன் வழியாக? நம்ம சர்வசாதாரணமா நம்ம இதை பேசணும். இது உலக அளவுல பார்க்க கூடாது. இது ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னு சொன்னா நம்முடைய வீடுகளில் இருந்து. நாம் நம்மை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவை நாம் வீணாக்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இல்லையா, ஒரு சோற்று பருக்கை கூட நீங்கள் வீணாக்காதீர்கள், கீழே சிந்தாதீர்கள், அதில் உங்களுடைய பரக்கத் இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு கூட அதை நீங்கள் வலித்து சாப்பிடுங்கள், சூப்பி சாப்பிடுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இல்லையா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட அதிகமா அவங்க என்ன துஆ கேட்டாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸ், யா அல்லாஹ் பசியை விட்டு என்னை பாதுகாத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட அதிகமா அவங்க கேட்ட துஆ, யா அல்லாஹ் பசியை விட்டு என்னை பாதுகாத்து. ஏன்? இந்த பசி எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஃபக்ரு யூரிசுல் குஃப்ர், யூரிசு இலல் குஃப்ர். வறுமை எதன் பக்கம் உங்களை இழுத்துச் செல்லும்? குஃப்ரின் பக்கம் உங்களை இழுத்துச் செல்லும். நிறைய பேர் பசியின் காரணமாகத்தான் திருடச் செய்கிறார்கள். நிறைய பேர் பசியின் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தடம் புரண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் நாம் இன்று சர்வசாதாரணமாக உணவுகளை கல்யாண கச்சேரிகளிலும் சரி, நம்முடைய வீட்டு நிகழ்ச்சிகளிலும் சரி, சர்வசாதாரணமாக நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் இங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த நிறக்கூடிய அருட்கொடையை நாம் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் யாரோ 2 நாடுகள் சண்டை போர் புரிகின்றார்கள். அதன் விளைவாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் இன்று வரை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், சரியான உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல். உதாரணமா நீங்க ஒரு நாட்டுல வசிக்க, அங்க இப்ப எங்க போர் நடந்துட்டு இருக்கோ, வருஷம் ஃபுல்லா போர் நடந்துச்சு இல்லையா, வருஷம் ஃபுல்லா போர் நடந்துச்சு, இன்ன வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது இல்லையா. அங்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வக்துக்கான நீங்க ஃபுட்டு நீங்க ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $7,000. தண்ணீர் புகட்டுவதற்கு ஒரு ட்ரக்குடைய தண்ணியின் அளவு $7,000 அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிகழ்ச்சி, நம்முடைய வீடுகளிலும், உதாரணமாக இன்றும் கூட ஒரு சில வீடுகளில் ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னா 4 பேத்துக்கு 4 விதமான உணவு முறை பழக்கம் இருக்கிறது. இது அவர் சாப்பிட மாட்டாது, அவருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு அந்த மென்டாலிட்டி எல்லாம் நாம் கலைத்து விட்டு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நிஅமத்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நாம் முன்ன பழக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அதற்கு பழக்குவதற்கு தயார் செய்ய வேண்டும். அதே போல உணவை ஒருபோதும் குறை கூறக்கூடாது. உணவை முடிந்தவரை கட்டுப்பாட்டோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 பேருக்கான உணவு 3 நபர்களுக்கு போதுமானது, 3 பேருக்கான உணவு 4 நபர்களுக்கு போதுமானது. எனவே அளவுக்கு மீறி நாம் உணவை உட்கொள்ளவும் கூடாது, அளவுக்கு மீறி உணவை நாம் சமைத்துக் கொண்டு அதை வீணடிக்கவும் கூடாது. அப்படி இருந்து சொன்னா அதை உரிய இடத்தில் சென்று கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். எனவே அப்பேற்பட்ட அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற நல்ல ரிஸ்கை சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் அவருடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உணவை சரியான முறையில் பயன்படுத்தி அதனை ஒருபோதும் வீணடிக்காமல் இருப்பதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الله أكبر الله